தமிழ்நாடு முதலமைச்சராகும் தாவேக தலைவர் விஜயிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து கடலூர் மாவட்ட மக்கள் கூறுவதை கேட்கலாம். அவங்களோட எண்ணம் எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, பொதுவா இப்ப சமூகத்துல இந்த போதை பொருட்கள் அதிகமா புழங்கிட்டு இருக்கு. அதை குறைப்பாரு அப்படின்ட்டு ஒரு எண்ணம். அவர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவாரு அப்படின்றதுக்காக நாங்க டிவி கேக்கு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க போனாலும் ஒரு சின்ன குழந்தைய கூட இது வரைக்கும் விட மாட்டேன்றாங்க. அந்த தப்பு பண்ணா அதுக்கு ஏத்த தண்டனையே கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ அதர் கண்ட்ரிலாம் ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா அடுத்து ஒரு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு போறாங்க. ஆனா நம்மளோட தமிழ்நாட்டுல நம்மளோட கண்ட்ரில இவங்க தப்பு பண்ணாங்கன்னா அந்த விஷயத்த எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்குள்ள உரிய தண்டனையை அவங்க கொடுத்தாங்கன்னா ஒருத்த தப்பு பண்றதுக்கே யோசிப்பாங்க. படித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 சொல்லியிருக்காரு. அது தருவாராங்கிறது எதிர்பார்ப்பு எல்லா மக்கள்கிட்டே இருக்கு. அது போல வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா தரேன்னு சொல்லியிருக்காரு. அது தருவாராங்கிறது எல்லா மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. ரெண்டாவது மகளிர் உரிமை தொகை 2500 சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தருவாராங்கிறது எல்லாம் எதிர்பார்த்து மக்கள் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போறோம்னா எல்லாருக்குமே ஈக்குவலான ரெஸ்பான்சிபிள் வேணும். பெரிய ஆளு, பணக்காரன், அவன் இல்லாதவன் எதுவுமே இருக்காம எல்லாரும் சமமா நடைமுறைப்படுத்தணும். இப்ப நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்னா அங்கங்க ஒரு ஆள் இருக்காங்க. இவன் இந்த கட்சிக்காரன், அவன் அந்த கட்சிக்காரன், அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அவனுக்கு அப்புறம் கொடுக்கணும்ன்ற இல்லாம எல்லாருக்குமே ஈக்குவலா நீங்க கொடுக்கணும். கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்காத 100க்கு மேல ஓட்டு வாங்கி முதலமைச்சராக ஆயிட்டீங்க. மக்களுக்கு என்ன அறிவிச்சு விட்டீங்களோ, சிலிண்டர் தரேன், நீங்க 2500 சொன்னீங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். மக்கள் ஒன்று பெருமையா நினைக்கணும். தாய்மாமன் சீர்வரிசையாக 1 பவுன் தங்க காயம் தருகிறேன், அதை செய்ய வேண்டும். மோதிரம் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் தருகிறேன், அதை செய்ய வேண்டும். மற்ற கொடுத்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். கூடுதலாக நாய்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.